அவன் பெயர் அரும். படிப்பு எல்லாரையும் மிஞ்சிய படிப்போ. டிகிரிகள், சான்றிதழ்கள், விருதுகள். அவன் வீட்டுச் சுவரே ஒரு அறிவு கண்காட்சி மாதிரி. அறிவு இருந்தா போதும், எனக்கு யாரும் தேவையில்லை டோட். இதுதான் அவன் நம்பிக்கை. அவன் பேசும்போது மற்றவர்கள் மௌனமாகிறார்கள். கேட்பதில்லை, கேட்கவும் விரும்பவில்லை. அவன் நினைத்தான், நான் கற்றவன், என்னை யாரும் திருத்தத் தேவையில்லை டோட். ஒருநாள் ஒரு முக்கிய கூட்டம். மூத்தவர்கள், அனுபவசாலிகள் எல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள். ஒருவர் மெதுவாகச் சொன்னார், இது வேறு வழியில் பார்த்தால். அருண் இடைமறித்தான். அது எல்லாம் பழைய யோசனை. இப்போ உலகம் வேற மாதிரி டோட். அந்த அறையில் அமைதி. அறிவு பேசினது, ஆனால் பணிவு இல்லை. அந்த நாள் முடிவில் யாரும் அவனை பாராட்டவில்லை. யாரும் அவனிடம் பேசவில்லை. அவன் உள்ளுக்குள் சின்ன கசப்போ. சில நாட்களுக்குப் பிறகு அவன் தலைமையில் ஒரு முக்கிய முயற்சி தோல்வியடைந்தது. எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். அப்போ ஒரு எளிய தோற்றமுள்ள முதியவர் அவனை பார்த்து சொன்னார், மகனே, கற்றது பெரிய விஷயம்தான். ஆனா கற்றதைக் காட்டிலும் கற்றவர்களை மதிக்கத் தெரிஞ்சாதான் அது ஜானம் டோட். அந்த வார்த்தைகள் அவனுக்குள் ஏதோ ஒன்றே உடைத்தது. அன்று இரவு அவன் தனியாக உட்கார்ந்திருந்தான். புத்தகங்கள் முன்னால் இருந்தன, ஆனால் மனசு வெறுமையாக இருந்தது. அவன் தனக்குள்ளே கேட்டான், நான் எல்லாம் கற்றேன், ஆனா என்ன கற்றேன்? அப்போதுதான் புரிந்தது, அறிவு பெருமைக்காக அல்ல, அறிவு பணிவுக்காக. அடுத்த நாள் அவன் பேசவில்லை. முதலில் கேட்டான், மூத்தவர்களை மதித்தான், அனுபவத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் மாறியது. அவன் முகத்தில் இல்லை, அவன் நடத்தில் இருந்தது. அந்த முயற்சி வெற்றி பெற்றது. ஆனால் அதைவிட பெரிய வெற்றி, அருண் ஒரு கற்றவன் இருந்து ஜானி ஆனான். அப்போது அந்த குரல் அவனுக்குள் ஒலித்தது, கற்றதனால் ஆய பயனின்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் டோட். முடிவு வரி, பணிவில்லாத கல்வி, பயனற்ற சுமை மட்டுமே.